12ஆம் திருவிழா. இன்றைக்கும் நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் மூலஸ்தானத்திலே கொண்டை முடி வைத்தவரா ஒளிந்து உருகும் செயல். அனைவருக்கும் வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய 12ஆம் திருவிழா மாலை பொழுது காணொளி. இன்றைய நாளில் சுவாமியினுடைய அலங்காரம் ஒரு கடந்த வருடம் வந்த மாதிரியே கொண்டையில் கொண்டை முடி வைத்தவராக ஒரு அலங்காரத்தோடு வர. இன்றைய நாளில் வரக்கூடிய வாகனம் கூட பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக. நேற்றைக்கு மயிலில் வந்தவர் இன்றைய நாளில் பரந்த மயில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரந்த மயிலையும் தேவியர் இருவருமே கிளி வாகனத்திலையும் எழுந்தள்ளி வரப்போயிடும். வித்தியாசமாக இருக்கும் 3 வாகனங்கள். நேற்றைய நாளில் இருந்தே 3 வாகனங்கள் சுவாமியினுடைய இந்த உலாவில் ஈடுபடும். அப்படியாக இன்றைய நாளில் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது முருகநாம பஜனை இசைக்கப்பட்டு கொண்டிருந்தது. முருகப்பெருமானுக்கே உரித்தான பாடல்கள் பாடிய வண்ணமாக சுவாமி இன்றைய நாளில் உள்ளுக்குள்ள எழுந்தள்ளி வந்து கொண்டிருக்கிறார். வளமையாக நாதஸ்வர இசை. அப்படியாக இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாத்திலையுமே ஒவ்வொரு நாளும் தனித்துவமாக ஒவ்வொரு விஷயங்கள் நிகழும். அப்படிதான் இன்றைக்கு முருகநாம பஜனையோட முருகப்பெருமான் வெளியில் வரப்போறார். தங்கவேல் பெருமான் இன்றைய நாளில் நிறைந்த அலங்காரங்களில் மாற்றங்களோட புதுவிதமாக இனி ஒரு நாளும் அப்படித்தான் வருவார். அப்படியாக இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படியாக பிரசன்னா குருக்களுடைய கந்தர் அனுபூதி திருவாசகம் என்பன தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகளை பார்வையிட்டு அதுக்குரிய கருத்துக்களை பகிரக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நன்றி. அப்படியாக இங்கே சப்பரம் கட்டக்கூடிய அந்த வேலை நான் ஆரம்ப நாளில் காண்பித்திருப்பேன். ஒரு திருவிழா ஆரம்பித்து 2 நாட்கள் காண்பித்திருப்பேன். வேலையை தொடங்கியிருக்கேன். இப்பொழுது மிக விரைவாக இந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படியாக இன்றைய மாலை பொழுதில் சூரியன் பின்னால் போயிட்டார், மறைஞ்சு போய் கொண்டிருக்கிறார். நான் அங்கே மேலே நிற்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக இப்போ இங்கே இந்த கட்டுமான வேலைகள் இதில் இடம்பெற்று கொண்டிருக்குது. பெரிய பெரிய அளவிலான மரங்கள் எல்லாமே சேர்ந்ததாக ஒரு அந்த பண்டைய காலத்தில் பாரம்பரிய முறையில் எப்படி கட்டப்பட்டதோ, மரங்களை கொண்டு வைத்து கட்டப்பட்டதோ அப்படியே இப்போவும் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த முருகப்பெருமான் தேருக்கு முதல் நாள் அந்த சப்பரம் அசையும் கோபுரமாக திகழக்கூடிய அந்த கோபுரம் மாதிரியே அந்த அளவுக்கு உயரமாக கட்டி அசைந்து வரும். அந்த காட்சியெல்லாம் பேரழகாக இருக்கும். முருகப்பெருமான் கம்பீரமாக இருந்தெல்லாம் வருவார். அப்படி இன்றைக்கு 12ஆம் நாளில் எப்படி வரப்போகிறார் முருகப்பெருமான்டா, நான் முதல் சொன்ன மாதிரியே பறந்த மயில் வாகனம், பறக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பச்சை மயில் வாகனத்தில் இன்றைய நாளில் எங்களுடைய முருகப்பெருமான் அமர்ந்து வரப்போகிறார். அங்கே நீங்கள் பார்க்கலாம். தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கணும். அப்படியாக 2 கிளிகள் 2 பக்கமும் தேவியர் இருவரையும் சுமப்பதற்காக காத்திருக்கணும். இப்பொழுது சுவாமி இங்கே வசந்த மண்டபத்திலேருந்து எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு முருகநாம பஜனையோட உள்ளுக்குள்ள சுவாமி விளம் வருவார். அதுக்கு அங்கே மிருதங்கங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. பாடல் பாட மிருதங்கள் இசைக்க சுவாமி அப்படியே அற்புதமாக விளம் வருவார். அங்கே நடராஜ பெருமானுடைய அந்த காட்சியோட உள்ளுக்குள்ளே சுவாமியோட சேர்ந்து பயணிக்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இப்போ சுவாமி இங்கே எழுந்தருளுகிறார். முருகநாம பஜனைகளும் பாடத் தொடங்கி இருக்கணும். பிரசன்னா குருக்கள் பாட, அங்கே இருக்கக்கூடிய அடியர்கள் எல்லாருமே தொடர்ந்து பாட, ஆலயத்தினுடைய உள்வீதி முழுவதுமே முருகநாம பஜனை ஒலித்தபடியாக சுவாமி வலம் வருவார். அப்படியாக நீங்கள் உங்களுக்கு கேட்டிருக்க முருகநாம பஜனை, அங்கே முருகப்பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த பாடல்கள் அங்கே ஒலிக்க இன்றைய நாளில் அவருடைய திரு வீதி உலா வலம் ஆலயத்துடைய உட்பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்குது. அழகான அலங்காரத்தில் கொண்டை முடி அலங்கரித்தவராக மதுரை மீனாட்சி எப்படி தன்னுடைய கொண்டை முடியை அலங்கரித்தவளாக கிளியை கையிலே ஏந்தியவளாக வருவாளோ அப்படியாக இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமியாரும் கொண்டை முடி அலங்கரித்தவராக கொண்டையிலேயே கிளிகள் எல்லாமே இருக்குது. 2 கிளிகள் அவருடைய அந்த கொண்டை பகுதியிலே இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியில் வரைக்கல. அப்படியாக அற்புதமாக மதுரை மீனாட்சியே மனக்கண் முன்னே கொண்டு வரக்கூடிய அளவில் இன்றைய நாளில் நல்லூர் கந்தசுவாமியாருடைய இந்த வீதி உலா வலம் இருக்குது. ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியாக சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இங்கே கிழக்கு பக்கமாக திரும்புகிறார். நடராஜ பெருமானுக்கு முன்னாலே திரும்பி அற்புத காட்சி எங்களை காண்பிக்கிறார்.
அப்படியாக சுவாமி உள்வீதியை வலம் வந்து பழமை போலவே யாகசாலை தரிசனத்துக்காக அங்கே சென்றிருக்கிறார். இப்பொழுது இங்கே அவரை சுமக்கக்கூடிய வாகனங்கள் தயார் நிலையில் இருக்குது. வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் முருகுமடி கிளியே என்று சொல்லி இன்றைக்கு தேவியர் இருவருமே கிளி வாகனத்தில் அமர முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் அமர்ந்து தோகை மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் இன்றைய நாளில் விளம்பர போகிறார். பறக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மயிலில் இப்பொழுது அங்கே சுவாமி வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கலாம். சுவாமி வருவதற்கு முதல் ஒவ்வொருத்தராக வருவார்கள். சிவாச்சாரியர்கள் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர வைத்துவான்கள் வருவார்கள். தவில் நாதஸ்வரம் முழங்க பிறகு வாத்தியங்கள் இசைக்கப்பட வளைக்குழல் வாத்தியங்கள் எல்லாமே இசைக்கப்பட சுவாமி வெளியாளர் வருவார் கம்பீரமாக. அந்த காட்சியை இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பெருமாள் எழுந்தருளி வந்திருக்கக்கூடிய அந்த அழகிய அற்புத காட்சியை வந்து கண்ணூடாகவே நேரே பார்த்துருப்பீங்கள். சுவாமியினுடைய அந்த அழகு தரிசனம், அவருடைய இன்றைய நாளுடைய அலங்காரம், தங்கவேல் பெருமானுடைய அந்த அழகு, வள்ளியம்மை தெய்வானை இருவருடைய அந்த அழகு என அங்கே மயிலில் அவர் அமர்கிறார். அருகிலே கிளிகள் மேலே தேவியர் இருவருமே அமர்கிறார்கள். தொடர்ந்து இந்த காட்சியில் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது அங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் முருகப்பெருமானுடைய அழகு, அந்த கொண்டை முடி, அந்த கொண்டையிலே 2 கிளிகள் நீங்கள் பார்க்கலாம். அந்த கிளிகள் கூட அழகாக காட்சி தருகிறது. அப்படியாக கொண்டை முடி அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொண்டை முடியில் அந்த சாத்துப்படியினுடைய கொண்டை பகுதி நான் முன்னர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான். எப்படி மதுரை மீனாட்சி அம்பாளுடைய கொண்டை இருக்குமோ அதே மாதிரியான அமைப்பில் அந்த மணக்கண் முன்னே கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்பாட்டில் இந்த விஷயம் எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. கந்த பெருமான் அற்புதமான காட்சிதாரர் இன்றைக்கு. அப்படியாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அங்கே மலர்கள் தூவப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி இப்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதியை வலம் பெறுவதற்காக வெளியாலே வரப்போகிறார். மயூரகிரி குருக்கள் கூட இன்றைய நாளில் சிறப்பான பல விஷயங்களை வந்து காணொலி வாயிலாக சொல்லியிருக்கிறார். நல்லூர்கந்த சுவாமியினுடைய மூலஸ்தானம் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் தொடர்பாக எல்லாம் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த அவருடைய அந்த தகவல்களையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது சுவாமி 12ஆம் நாள் மாலை இப்பொழுது வெளிவீதி உலா வருவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி, மாலை மங்கி பின்னாலே எல்லாமே ஒரு அற்புதமான வானத்தினுடைய தோற்றம் இருக்கும். அப்படியாக முன்னாலே வந்து சேவல் செல்லுகின்றது, பின்னாலே வந்து மயில், அதனைத் தொடர்ந்து கிளி என வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வரக்கூடிய காட்சி. வீதியுலா அற்புதமாக அமைய பெற்றிருக்கு. இந்த மாலை வழியில் சுவாமி வெளியில் வரைக்க
அவ்வளவுத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த அலங்காரத்தோடு சேர்ந்ததாக சுவாமிக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த லைட்டிங், அதாவது வெளிச்சம், அந்த சரியாக சுவாமியை தெளிவாக காண்பிக்கக்கூடிய அளவில் அந்த அமைப்புகள் எல்லாமே மிக நேர்த்தியாக நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் செய்யப்படும். அதுதான் சுவாமியினுடைய அழகை இன்னும் மேலாக எங்களுக்கு காண்பித்து நிற்கும். அந்த ஒழுங்கான முறையில் இந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறதால தான் நல்லூர்கந்த சுவாமி ஆலயம் எல்லாருமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு ஆலயமாக திகழுது. அப்படித்தான் நீங்கள் மிளவும் பார்க்கலாம். முருகப்பெருமான் மயில் மீது அமைந்திருக்கக்கூடிய பச்சை அலங்காரத்தில் இன்றைக்கு லைட் பச்சை, டார்க் பச்சை, லைட் க்ரீன், டார்க் க்ரீன் என்று சொல்லலாம். அப்படியாக அங்கே தங்க நகைகள் எல்லாமே குலுங்க மேலே நீங்கள் பார்க்கலாம். அழகான அலங்காரத்தில் முருகப்பெருமானோட இன்றைய வீதி உலா. உள்வீதியில் முருகநாம பஜனை இடம்பெற்றதால் வெளிவீதியில் நாதஸ்வர வித்துவான்கள் அருமையாக முருகப்பெருமானுடைய இந்த பாடல்களை இசைத்த வண்ணமாக செல்கிறார்கள். மிகச்சிறப்பாக முருகனுடைய பாடல்கள் கேட்க அவ்வளவு அருமையாக இருக்குது. கேட்டுக்கொண்டு இந்த இடத்தில் நடந்து போக நீங்களும் இப்போ அந்த பாடல்களை கேட்கலாம். நாதஸ்வர இசையில் அருமையாக நாதஸ்வர இசையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ஆஸ்தான நாதஸ்வர வித்துவான்களாக இருக்கக்கூடியவர்கள் தந்தை, மகன் மற்றும் அவர்களோடு இணைந்தவர்கள் அங்கே அருமையாக இசைத்து கொண்டு செல்கிறார்கள். பிரசன்னா குருக்கள் தயார் நிலையில் இருக்கிறார். இன்றைய நாளிலையும் இந்த தெற்கு வாயில் பகுதியில் முருகப்பெருமான் உட்பட எங்களையும் சேர்த்து மெய்யுருகச் செய்வதற்காக, கந்தர் அனுபூதி சேர்ப்பதற்காக காத்து நிற்கிறார். அந்த கந்தர் அனுபூதி பாடலை நாங்கள் இந்த இடத்துல கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பின்னர் திருவாசகம் கேட்கலாம். இப்பொழுது கந்தர் அனுபூதி எப்படியாக அமையுது இன்றைய நாளில் என்ற அந்த ஆவலாக இருப்பீர்கள். நீங்கள் அதை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். மகளை திகழும் திருடன் முருகன் பிறவான் நிறவான் சும்மாயிரு சொல்லறையங்களுமே அம்மா பொருளும் சம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் மான் போன்ற கண்களையுடைய பச்சை நிறமுடைய வள்ளியம்மையை காந்தர்வ விவாகம் செய்த உள்ளங்கவர் கள்வனே கந்தப் பெருமானே அடியவர்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கள்வனே நல்லை கந்தப் பெருமான்
அடியவர்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் கள்வனே கள்வனே சும்மாயிரு சொல்லற சும்மாயிரு சொல்லற என்று கந்த பெருமான் சொன்ன போது உபதேசம் செய்த போது இந்த உலகம் எல்லாமும் மறந்ததே சும்மாயிரு சொல்லற என்றதுவே அம்மா அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே உலகமாயில் இருந்த மயக்கமெல்லாம் போய் என்னையே மறந்தேனே உள்ளம் கவர் கள்வனே நல்லை கந்த பெருமானே மான் போன்ற விழிகளை உடைய வள்ளியம்மையை கடிமணம் காந்தர்வ விவாகம் செய்த கள்வனே கள்வனே நல்லை கந்த பெருமானே உள்ளம் கவர் கள்வன் நல்லை கந்த பெருமானே அடியார்கள் காதலன் கள்வன் சும்மாயிரு சும்மாயிரு சொல்லற என்றலுமே தேவையில்லாத வார்த்தைகள் பேராது அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாது சும்மாயிரு பரம்பொருளின் பெரும் புகழை பாடி பணிதலன்றி பிறவார்த்தை யாரொன்றும் பேசற்க இவ்வாலயத்துள் என்று கந்த பெருமான் சொன்ன போது சும்மாயிரு சொல்லற என்ற சொல்லும் கொல்லாமல் என்று கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் உள்ளங்கவர்கள்வன் கந்த பெருமான் சொன்னபோது எல்லாம் மறந்ததே சம்மான் மகளை திருடும் திருடன் பொம்மான் முருகன் பிறவான் பிறப்பும் இறப்புமற்ற பரம்பொருளே கந்த பெருமான் சும்மாயிரு சொல்லற என்றருமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே சந்திரனுபூதியை தொடர்ந்து இந்த முருகப்பெருமான் விளம்பரக்கூடிய இந்த வாகனம் நல்லூரில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே தனித்துவமானவை என்று நான் திரும்ப சொல்லக்கூடியவை தான் உயிர் ஓட்டமானவை நீண்ட காலமாக சுவாமியை சுமக்கக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே தத்துரூபமாக உருவாக்கப்பட்டிருக்கும். யார் செய்தார்கள் என்பது தொடர்பாகலாம் எனக்கு தெரியாது. ஆனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகனம் அங்கே பாருங்க, அந்த கிளி வாகனம் உண்மையாகவே ஒரு கிளி அங்கே பறந்து செல்லக்கூடிய மாதிரியாக அந்த கிளியில் தேவியர் இதுவருமே அமர்ந்து வருகிறோம். அப்படித்தான் மயில் வாகனம் கூட இனி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே தனித்துவமும் சிறப்பும் அது நல்லூருக்கே உரிய சிறப்போடு இருக்கணும் என்றதற்காக அந்த விஷயங்களை பார்த்து செய்வார்கள். ஒவ்வொரு விஷயமாக பார்த்து செய்து இதை பார்த்து மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற அளவில் செய்வார்களே தவிர மற்றவர்களுடையதை பார்த்து செய்வார்களா என்றால் அவ்வளவத்திற்கு இல்லை. அப்படியாக தனித்துவமான அந்த வாகனங்கள் சுவாமியினுடைய திருவீதி விழா இருக்கும். இப்பொழுது இன்றைய நாள் மயூரகிரி குருக்கள் என்ன சொல்லியிருக்கிறார், எது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக சுவாமி விளம்பரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த வண்ணமாகவே அவற்றையும் கேட்கலாம். நல்லூர் பெருமானுடைய அடியார்களே, இன்றைக்கு பெருமான் மயிலிலே எழுந்தருள தேவியர்கள் கிளி வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 12ஆம் திருநாள், 12 கரத்தனாக விளங்குகிற பெருமானுக்கு மிகோன்னதமான திருநாள். அதைவிட வெள்ளிக்கிழமை சேரக்கூடிய ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பெருமானுடைய உள்வீதி பவனை முருகநாம பஜனையோடு இடம்பெறுகிறது. இந்த முருக பக்தி, முருகநாம பஜனை என்பது மிக உன்னதமானது. முருகன் குமரன் புகனென்று மொழிந்து உருகும் செயல் என்று அருணகிரிநாத பெருமான் பேசுவார். பெருமானுடைய திருநாமங்களை தொடர்ந்து சொல்லுதல் அல்லது அதை பாடி பெறுவதல் என்பது கலியுகத்திலே மிக உன்னதமான ஒன்று என்று சாஸ்திரங்கள் பேசுகின்றன.
கிருதயுகம், இந்த யுகங்களை, அதாவது இந்த காலத்தை 4ஆக வகுக்க ஒரு மரபு இருக்கிறது. கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று யுகங்களாக பிரிக்கிற வகுப்பு இருக்கிறது. அதிலே கிருத யுகத்திலே தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அப்படி யோகம், இன்னொரு யுகத்திலே யாகங்களை செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொன்றை சிறப்பாக சொன்னவர்கள் கலியுகத்துக்கு நாம ஜபம் பண்ண வேண்டும் என்று வகுத்தார்கள். இந்த நாம ஜபத்தாலேயே கலியுகத்திலே அந்த காலங்களில் கிருதயுகங்களில் எப்படி யாகங்கள் செய்து எப்படி நீண்ட காலம் தவம் செய்து என்ன பலனை பெற்றார்களோ அதை இந்த யுகத்திலே, இப்போது நாங்கள் வாழக்கூடிய யுகத்திலே பெருமானுடைய திருநாமங்களை சொல்வதாலேயே பெறலாம் என்று சாஸ்திரங்கள் பேசுகின்றன. அதைவிட ஸ்கந்தஸ்ய கீர்த்தி மதுலாம் கலி கல்மச நாசினி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய கீர்த்தியை பாடுதல் இந்த கலியுகத்திலே கலி தோஷங்களை எல்லாம் நீக்கி, துன்பங்களை எல்லாம் நீக்கி நன்மைகளை விளைவிக்கும் என்றும் புராண செய்திகள் இருக்கிறது. ஆக அந்த அளவில் இன்றைக்கு நல்லூர் பெருமானுடைய சன்னிதானம் பெருமானுடைய திருநாமங்களாலே, பெருமானுடைய அந்த நாமங்களை சொல்லுதலாலே சிறப்பு பெற்றிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு பல விசேஷங்கள் விஷயமாக தனித்துவமாக செய்வார்கள் என்றால், பெருமானுக்கு சண்முக பெருமானுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் ஒன்றும் சண்முகார்ச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நல்லூர் பெருமானுடைய சூழலிலே, நல்லூர் கந்த பெருமானுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சண்முக பெருமானுக்கு வருடத்திலே 365 நாளில் பெரும்பாலான நாட்கள், கிட்டத்தட்ட 90% நாட்கள் சண்முகார்ச்சனை, தினசரி சண்முகார்ச்சனை நடக்கிறது. 6 சிவாச்சாரியார்கள் இருந்து 6 விதமான நைவேத்தியங்களை சமர்ப்பித்து விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி 6 சிவாச்சாரியர்களும் பெருமானுடைய திருநாமங்களாலே அர்ச்சனை பண்ணுதல், அது சண்முகார்ச்சனை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இந்த சண்முகார்ச்சனை உபயத்தை பெறுவதற்காக இங்கே நீண்ட பல அடியார்கள் நீண்ட காலமாக தவம் கிடந்து கடைசியிலே அவர்களுக்கு குழுக்கள் முறையில் அவர்களுடைய நாட்கள் தேர்வு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிற மரபு கூட இங்கே இருக்கிறது. ஆக இந்த சண்முக பெருமானுக்கு அந்த சண்முகார்ச்சனையில் என்ன செய்கிறார்கள்? பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி, பெருமானுக்கே உரிய தன புராணங்களில் சொல்லப்பட்ட நாமங்களை சொல்லி, பில்வம் முதலான பத்திரங்களாலே, பில்வாதி பத்திரங்களாலே, அந்த புஷ்பங்களாலே அர்ச்சிக்கிறார்கள். அதுவும் ஒரு வகை நாமார்ச்சனை தான், நாம ஜபம் தான். இன்னொரு வகையிலே ஒரே திருநாமத்தை, ஷடாட்சரம் 6 எழுத்து நாமம், அந்த சரவண பவ என்கிற அந்த ஷடாட்சரம் போன்ற நாமங்களை தொடர்ந்து சொல்லி 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 ஜபம் செய்வது, அதுபோல் அவனுடைய பல நாமங்களை கோர்வையாக சொல்லி பாடுதல், இப்படியெல்லாம் இந்த நாமத்துக்கு சிறப்பு. ஒரு விதமாக இந்த நாமாராதனையே பல விதமாக செய்வார்கள். இந்த சண்முகார்ச்சனை, அது லட்சார்ச்சனை, கோடியர்ச்சனை என்கிற அளவிலே எல்லாம் கொண்டு போவார்கள். மாவட்டபுரத்தில் அடிக்கடி கோடி அர்ச்சனை நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இப்படி பல வகையிலே இந்த அர்ச்சித்தல், ஜபித்தல், தியானித்தல் என்று பல அளவிலே இந்த நாமங்களை கொண்டாடுவார்கள். அந்த அளவே இன்றைக்கு இங்கேயும் நாம வழிபாடு, முருகனுடைய நாம வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். இந்த திருக்கோயிலே மூலஸ்தானத்திலே பெருமான் வேல் வடிவமாக இருக்கிறார். இந்த எத்தனையோ வெளியிலே எத்தனையோ விதமான அலங்காரங்கள், வெளியிலே எத்தனையோ விதமான அபிஷேகங்கள், விதவிதமான ஆடம்பரமான ஊர்திகள் இப்படியெல்லாம் இருந்தாலும், இப்படியெல்லாம் வெளியிலே இருக்க மூலஸ்தானத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா உற்று பார்க்க வேண்டும். அங்கே இன்றைக்கும் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் மூலஸ்தானத்திலே மின் விளக்குகள் கிடையாது. இந்த ஒளி பாய்ச்சக்கூடிய எந்த விதமான மின்குமிழ்களும் அங்கே இடப்படுவதில்லை. அங்கே வெறுமனே இந்த தீபத்தினுடைய ஒளியிலே, தீபஜாலையிலே தான் அந்த பெருமானை தரிசிக்கலாம். அங்கே பெரிய ஆடம்பரமான மாலைகளோ ஆடம்பரமான வஸ்திரங்களோ அங்கே பெருமானுக்கு சாற்றப்படுவதில்லை. மிக எளிமையாக, வெளியிலே அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு கோலாகலம் இருக்கவும் பெருமான் அங்கே அமைதியாக இருக்கிறான், மிகவும் ஆனந்தமாக இருக்கிறான். ஆக நாமும் பதவியிலும் மற்ற துறைகளிலும் எத்தனை தான் உயர்ந்து நின்றாலும் நாம் மனசுக்குள்ளே அப்படியே குழந்தை போல அமைதியாக இருக்க வேண்டும். வெளியில எவ்வளவுதான் ஆடம்பரம் பண்ணினாலும், வெளியிலே என்னத்தான் அப்படி இப்படியெல்லாம் இருந்தாலும் நாம இருக்க வேண்டும் என்று காண்பிப்பது போல மூலஸ்தானத்திலே பெருமான் வேட்பெருமானாக இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி நல்லூருக்குரிய தனித்துவங்களை, இந்த மகோத்சவத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்து வரக்கூடிய உற்சவங்களிலும் சிந்திப்போம் என்று சொல்லி விடைவு பெறுகிறேன். நன்றி.
அப்படியாக தினந்தோறும் நல்லூர்குந்த சுவாமி ஆலயம் தொடர்பான ஒவ்வொரு சிறப்புகளோடு தினமும் மயிரவிக்குர்களும் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவரும் பலர் அறியாத பல விஷயங்களை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பலருக்கும் போய் சேரணும் என்றதே அவருடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமாக அமையுது. அப்படியாக மயிலேறி வரக்கூடிய பெருமானும் கிளிகளில் ஏறி வரக்கூடிய தேவிகருமாக மீளவும் ஆலயத்தை நோக்கி செல்லினோம். திருவாசகத்தை கேட்ட வண்ணமாகவே அவர்களும் செல்கிறார்கள். நீங்களும் இப்பொழுது அந்த திருவாசகத்தை கேட்கலாம். இளம் கிளியே இளம் கிளியே 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 எங்கள் பெரும் துறை சீரா திருநாமம் சேர்த்துரையாய் கிளியே நாமம் சேர்த்துரையாய் கிளியே திருநாமம் சேர்த்து உரையாய் எங்கள் பெரும் துறைக்கோ கிளியே எங்கள் பெரும் துறைக்கோ திருநாமம் நாமம் சேர்த்துரையாய் கிளியே 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 இளம் கிளியே இளம் கிளியே ஆருடன் ஆருடன் எம்பெருமான் ஆருடன் எம்பெருமான் வெண்மலரா மலரா பெண்மலரான் பாட்கடலான் பாட்கடலான் செப்புவனே எம்பெருமான் தேவர் பிரானென்று கிளியே கிளியே இளமையான கிளிப்பிள்ளாய் இளமையான இனிமையான கிளிப்பிள்ளாய் பெருந்துறையான் இது பெருந்துறையிலே இருக்கின்ற எம்பெருமான் ஆத்மநாத சுவாமி நாமத்தை நீ சொல்லாய் கிளிப்பிள்ளாய் கிளிப்பிள்ளாய் கிளிப்பிள்ளாய்
இறுதியாக அற்புதமாக திருவாசகத்தையும் பாடியிருந்தார் எங்களுடைய பிரசன்னா குருக்கள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சுவாமி மிளவும் ஆலயத்துக்குள்ளே செல்கிறார். இன்றைக்கு 12வது நாள் மாலை திருவிழா காட்சிகளோட இன்றைய 12ஆம் திருவிழா நாளும் நிறைவு பெறுகிறது. 25 நாட்களில் அரைவாசி நாட்களில் முடிந்து விட்டது என்றே சொல்லலாம். அப்படி தான் இன்றைக்கு 12 நாள், நாளைக்கு 13வது 14 15 இப்படி 25வது நாள் தேர் திருவிழா காட்சியை காணுவோம். ஆறுமுக சுவாமியார் அற்புத தரிசனம் தருவார். அந்த காட்சியை பார்ப்பதற்கே பெரும் ஆவல். அந்த காட்சி எப்போ என்று நினைச்சு கொண்டிருக்கவே நாள் வேகமாக நகர்ந்துடும். அப்படியாக சுவாமி இப்போ மீளவும் முன் கோபுர வாயில் பகுதியில் திரும்பி ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த அழகான காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து சுவாமிக்கு வாயில் பகுதியில் பகிர்ந்தவாச குருக்கள் அவர்கள் தீபாராதனை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி என்ற மாதிரி அந்த பாடல் ஒன்றுக்கு முருகப்பெருமான். அந்த பாடல் இப்பொழுது நாதஸ்வரத்தில் இசைக்க சுவாமி மிளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மிளவும் 13வது நாள் திருவிழா நாளை மாலை மிளவும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.